ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் கல்கட்டாவில் ஒரு பொண்ணை வந்து நைட்டு டியூட்டி முடிஞ்ச ஒரு டாக்டரை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டுக்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்களை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு ரேப் நடக்குறது ரொம்ப காமனான விஷயம் இல்லை. We are future medicos and the medicos over here we want justice against this such a torturous event. தூங்குறப்போ வந்து நைட் வந்து அவங்கள வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரோட்டஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியோட ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட ட்ராலி மாதிரி நின்று இருக்காங்க. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொல்கட்டா இஷ்யூ வந்து ஒரு டாக்டருக்கு நடந்தது அப்படின்றதால இவங்க சைட்ல இருந்து இவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நியாயம் கிடைக்குமா? இது வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு எண்டு வருமா? இல்லை எல்லாருமே வழக்கம் போல் 10 நாள் போராடிட்டு அடுத்த 11வது நாள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் இதுக்கு வந்து நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்ட்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட், பொதுமக்களாக இருக்க நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இவங்க கிட்ட கொஞ்சம் அவங்க இதை பற்றின நியூஸ் நமக்கு ஃபுல்லாக தெரியாட்டாலும் இவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்போ இங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன ரீசன்? ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸில் கல்கட்டாவில் ஒரு பொண்ணை வந்து நைட்டு டியூட்டி முடிஞ்ச ஒரு டாக்டரை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆக்டுக்கு அப்புறம் வந்து ஒருத்தவங்களை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு ரேப் நடக்குறது ரொம்ப காமனான விஷயம் இல்லை. ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக மட்டும் நாங்கள் போராடல. ஆனால் இந்தியாவில் இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சேஃப்டி இல்லை. ஸோ அதுக்காக சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி டிராஃப்டாக இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வரல. ஸோ அந்த ஆக்டோட நிறைய அமெண்ட்மெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த அமெண்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பிஃபோர் வாரண்டி. ஸோ அது இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி எல்லாருமே பிரச்சனை பண்ணுறதில்ல. பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும், அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. இதில் பாதிக்கப்படுறது வந்து காமன் பப்ளிக்காக கூட இருக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டர்ஸ் மட்டும் இருக்க போகிறதில்ல, நார்மலாக வந்து யாராக வேணா இருக்கலாம். ஒரு அட்டெண்டர் ஒரு ஓரமாக கூட படுத்துருக்கலாம். இந்த இன்டென்ஷனில் இருக்கிறவங்க டாக்டர் நர்ஸ்ன்னு தெரியாது, ஒரு விமன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால அது இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறத தடுக்க முடியும். ஸோ எங்களோட எண்ட் பாயிண்ட் என்னன்னா, சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து சீக்கிரமாக வந்து டிராஃப்டான ஏற்கனவே ஆக்டை வந்து கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர்றது, அதுக்காக தான் ஒரு ஒன் ஆஃப் த எண்ட் பாயிண்ட். அதர் வந்து லைக் இப்போ அரெஸ்ட் பண்ணுறது ஒருத்தங்களை தான், ஆனால் அந்த இது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்து ஒருத்தங்களால மட்டும் அந்த எல்லா இதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவ்வளோ இருந்தும் ஏன் ஒருத்தங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் யார் என்னென்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான இன்வெஸ்டிகேஷனுக்காக கேட்டு. இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண டீட்டெயில்ஸ் வரைக்கும் கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு, இடுப்பு எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு, காலெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. கழுத்து எலும்புங்கிறது மெடிக்கல் ரீதியாக சம்மந்தப்பட்ட கழுத்து எலும்பு உடைக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது, இடுப்பு எலும்பு உடைக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. 10 அடி 20 அடிக்கு மேலே விடுறவங்களுக்கு மட்டும் தான் அது உடையும். கையால் உடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஒரு ஆளால் மட்டும் அதை பண்ண முடியாது, அது எங்களோட அசம்ஷன். ஸோ அது வந்து நான் வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் தான் இருக்கேன். ஸோ எலும்பு சம்மந்தப்படி எனக்கு தெரியும் என்னென்ன ஃபோர்ஸ் வந்தால் என்னென்ன உடையும்னு தெரியும். ஸோ ஒரு கையால் கழுத்து எலும்பு உடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. இடுப்பு எலும்பும் அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. அது ஒரு நபரால் அது கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஓகே. நேற்று நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட உடம்புல வந்து சிமெண்ட் டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லி சிமெண்ட் வந்து 1 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஒரு நார்மல் எஜாக்குலேட்டால ஒரு 15 to 20 கிராம்ஸ் எஜாக்குலேட் பண்ண முடியும் ஒரு பீப்புளால. மல்டிபிள் எஜாக்குலேஷன் பண்றனாலுமே வந்து நிறைய பண்ண முடியாது. ஸோ அதனால எவ்வளோ குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியல. அதனால ஒரு டிரான்ஸ்பரண்டான இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டது. ஸோ நாங்கள் ப்ரொட்டஸ்டோட செகண்ட் ஒரு இது என்னன்னா, ஸோ ஒன்ஸ் அந்த செமினார் ரூம்ல தான் வந்து கிரைம் நடந்துச்சு. அந்த செமினார் ரூமோட அந்த கிரைம் நடந்த சீன்ல வந்து லைக் சிபிஐக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது ஹாஸ்பிட்டல் அடிச்சு டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குமே அது ஏன் ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் அது பண்ண முடியுமான்னு தெரியல. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு 10 பேர் நம்ம கூட்டமாக நின்னாலே பாண்டிச்சேரியில் ரூல் இருக்கு. ஸோ ஒரு 1000 பீப்புள் வந்து எப்படி வந்து முன்னாடி நாள் போயிட்டு கூட்டம் இல்லாமல் ஒரு 1000 பீப்புள் ஒரே நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியாது. அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எதுக்கு விடுறாங்க? அது மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஒரு கிரைம் சீன் நடந்த இடத்துல வெளில ப்ரொடெக்ஷன் வேணும். அவ்வளோ ப்ரொடெக்ஷன் தாண்டி 1000 பீப்புள் வந்து அடிக்க முடியுமா? அது அவ்வளோ ஈஸியான விஷயமாங்கிறதுக்கும் சேர்த்து தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த நியூஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எவிடன்ஸ் எல்லாமே அழிக்கப்படுது. அதாவது அவங்க வச்சிருந்த ரூம் எல்லாமே வந்து ரினோவேட் பண்ணுறதா சொல்லி அந்த இடத்துல அந்த நியூஸை பார்த்து ஆக்சுவலாக என்னன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபாரன்சிக் லேப் ஒரு டீம் வந்து அதுலேருந்து எவிடன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த எவிடன்ஸே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாரன்சிக் லேபுங்கிறது ஈஸியாக விட்டுற மாட்டாங்க.
ஸோ அவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸில் எவ்வளோ ஃபைனல் அவுட்கம் எவ்வளோ வர முடியுமோ எவ்வளோ டிரைவ் பண்ண முடியுமோ என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் பப்ளிக்கும் எங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இது வந்து புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு இல்லையா? அப்பயும் மக்கள் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் அவங்களோட முடிஞ்ச விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே நியாயம் கிடைச்சது நான் நினைக்கிறீங்களா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதில் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே கொஞ்ச நாள் ப்ரோட்டஸ்ட் நடக்கும், ஏதாச்சும் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்புன்னு சொல்லுவாங்க, தள்ளி போயிட்டு இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து அவ்வளோ நான் ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து என்ன கொஞ்சம் ஹார்டாக ஹிட் பண்ணுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது யாராக வேணா இருந்திருக்கலாம். மேபி அவங்க ஒரு பேஷண்ட் அட்டெண்டர் கூட ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு நடந்தாலும் நாங்கள் இதே மாதிரி போராட்டம் பண்ணியிருப்போம். வெளில நடக்கிறத விட லைக் 3 o'clock ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மென்டாலிட்டி வந்து எனக்கு புரியல. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகணும், அந்த மென்டாலிட்டியில் வரவங்க தான் நாங்கள் முக்கால்வாசி பார்த்துருக்கோம். உள்ளே வந்து இந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்கள நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் என்ன நியாயம் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது என்ன நடந்திருக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன முன்னாடி நாள் நைட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் 1000 பேர் சேர்ந்து இடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பாலிடிக்ஸ் கீழே போயிருக்கு, எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி பெரிய ஐடியா கிடையாது. எங்களோட இதில் வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ பப்ளிக்கும் தெரிய வச்சு பண்ணால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஷோரா வந்து அது ஒரு நபர் பண்ணல அப்படின்றது கிளியரா ப்ரூவ் ஆகுது. அந்த பண்ண ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் வழி பார்த்தா ஒரு நபர் பண்ணலைங்கிறது அவரோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அது. ஸோ எங்களுக்கு வந்து அவர் கொஞ்சம் சீனியராக இருக்கிறதுனால அவரோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நாங்கள் ஸ்டிக் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இருக்கு. August 9th வந்து என்னாச்சுன்னா கொல்கட்டாவில் வந்து ஒரு சீனியர் ரெசிடென்ட் 3rd year PG ஸ்டூடெண்ட் வந்து நைட் டியூட்டி 36 hour நைட் டியூட்டி ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நைட் வந்து அவங்க செமினார் ரூம் ஆக்சுவலி அவங்களோட ஜென்ரலாக இருக்க டியூட்டி ரூம் வந்து இல்லைங்கிறதுனால வந்து அவங்க வந்து செமினார் ரூமில் வந்து தூங்குறப்போ வந்து நைட் வந்து அவங்கள வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டாக்டர் அவங்களோட இருக்க டியூட்டி பிளேஸ் அங்கே தான் மேக்ஸிமம் சேஃப்டி இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கும்போது அப்போ நாங்கள் எப்படி டியூட்டி பார்க்க முடியும்? இது வந்து வெளியில பார்த்துட்டு தெரியவே இல்லை. இப்படிலாம் வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் ரேப் நடக்கிறது தான். ஆனால் வந்து ஒரு டாக்டர் அவங்க இருக்கிற இடத்துல போய் ரேப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. உங்க உயிரை காப்பாத்துற நாங்க டாக்டர்ஸ், எங்களுக்கே நீங்க வந்து இவ்வளோ கொடுமையா இருக்கும்போது நாங்க எப்படி உங்களை நம்பி உங்களுக்காக நாங்க இவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கோம், யாரை நம்பி நாங்க வந்து இது பண்ண முடியும்? ஸோ இப்போ ஈவினிங் வந்து ஹியூமன் செயின் ஜிப்மர் மெயின் கேட்ல இருந்து ஆரம்பிச்சு நியர் 7th கேட்டும் அதை தாண்டி வரைக்கும் வந்து நாங்கள் கண்டினியூஸ் ஹியூமன் செயின் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து ஃபுல் பப்ளிக்காக அவேர்னஸ் கொண்டு வரணும், இந்த இஷ்யூ இப்படி பற்றி நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு அது மட்டும் இல்லை, லைக் மந்த்லி ஒரு டாக்டர் வந்து வேற இடத்துல வந்து ஃபுல்லாக டாக்டர் கூட மதிக்காமல் ஃபுல்லாக வயலன்ஸ் காமிக்கிறது, ஃபுல்லாக வந்து ஃபீமேல் டாக்டர்ஸ்க்கு சேஃப்டியே கிடையாது. நாங்கள் பிஜிலாம் போய்ட்டு ஃபுல் 24 hour ஷிஃப்ட் தான் பண்ணுறோம். ஸோ இங்கே அவங்க புரிஞ்சுக்காம அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து லாஸ்மே வந்து லைக் எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற லாஸ்மே வந்து ஒழுங்காக கிடையாது. ஸோ நாங்கள் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதுக்காக தான் வந்து அது வேணுங்கிறது எங்களோட ஒரு கோரிக்கை. ஸோ அது மட்டும் இல்லாமல் 24 hour செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி கேமரா ஒர்க்கிங் இருக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இப்போ நடந்த இஷ்யூ இல்லையா, இது வந்து சூசைட்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இது பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐடியா? ஆக்சுவலி ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போதே அது வந்து கண்டிப்பா சூசைட் எல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ ரீசெண்டா அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகுது, பட் அப்படி பண்ணக்கூடாது. அது கண்டிப்பா சூசைட் கிடையாது. சூசைட்னு இருக்கும்போது ஒருத்தர் அவங்களே இன்ஜூர் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. அட்டாப்சி அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டான ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட் ஆனாலும் இது வரைக்கும் வந்திருக்க ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்து இட் டசன்ட் சப்போர்ட் த சூசைட் திங். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேப் அண்ட் அ மர்டர். ஸோ அதனால அவங்க எவிடன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் சிசிடிவி கேமரா எல்லா ஃபுட்டேஜ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய. ஆமாம், அதுக்காக வந்து அந்த வார்டே போய் கொளுத்திட்டாங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் போயிட்டு. ஸோ அடுத்த நாளே வந்து வார்ட் ரெனோவேஷன் சொல்லிட்டு ஒரு வாஷ்ரூம் அதெல்லாம் இடிச்சாங்க. அது இல்லாம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் நைட்டு ஹூலிகனிசம் நடந்திருக்கு. ஒரு 1000 பேருக்கு மேல போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றவங்க, அதுவும் அது ஒரு பீஸ்ஃபுல் கேண்டில் மார்ச். அதை வந்து அது மக்களையோ இல்ல பேஷண்ட்ஸையோ இல்ல சுத்தி இருக்கவங்களையும் எந்த விதத்திலும் பாதிக்கல. அதையும் போயிட்டு அவங்க அடிச்சு உடச்சி காலேஜ்ல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெஸ்ட்ராய். அது கவர்மெண்ட் காலேஜ், அதையே அவ்வளோ ஒரு தைரியமா போய் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. சிபிஐக்கு மாத்திரதான் சொன்னது 18th, ஆனா 15th 14th நைட்டே இது இவ்வளோ நடந்திருக்கு. அதனாலதான் இங்க ஆக்சுவலா பீஸ்ஃபுல்லா தான் நடந்திருக்கு. அதை ஒரு லெவல் எஸ்கலேட் பண்ணணும்னு நினைச்சதா அடுத்த நாள். இப்போ நம்ம இந்த ப்ரொடெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, இது வந்து எவ்வளவு நாள் தொடரும் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து 10 நாள் பண்ணிட்டு 11வது நாள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ப்ரொடெஸ்ட் எத்தனை நாளுன்றதை தாண்டி இன்டென்ஷன்ஸ் ஒண்ணுதான்.
அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இப்போ நாங்க இத்தனை நாள் பண்றோம் அத்தனை நாள் பண்றோன்றதை தாண்டி இப்போ பண்றோன்றதை தெரியப்படுத்துறோம். இப்போ யாருக்குமே தெரியாம இருக்கிறதெல்லாம் தெரிய வருது. ஸோ பப்ளிக் இது தெரியாது, மெடிசன் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்குலாம் தெரியும். இப்போ பப்ளிக்கு தெரியப்படுத்தணும்னு நடத்துறது தான் இது. ஸோ ஒருத்தருக்குமே இன்டென்ஷன்ஸ் ஒன்று தான், எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும். நம்ம ஒரு 10 நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணால் 11வது நாள் ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு எதுவுமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட் அவங்க லைக் லா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் பாசிபிள். நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணலாம், ஆனால் அவங்க அதுக்கான இது எதுவுமே எடுக்கலன்னா யூஸே கிடையாது. ஸோ ப்ரொடெஸ்ட் இத்தனை நாள் பண்ணுவோன்றதை தாண்டி இன்டென்ஷன் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இது வந்து ஒரு டாக்டர் இஷ்யூவாக வந்து போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தது வந்து ஒரு டாக்டர் இஷ்யூ தான், பட் ஸ்டில் வந்து இது ஒரு பப்ளிக் இஷ்யூ. இது வந்து டாக்டருக்கு மட்டும் நடந்த கொடுமை இல்லை, இந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாருக்கும் நடந்த கொடுமை தான். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து டாக்டர்ஸ் மட்டும் வந்து இதை போராட்டம் பண்ணுறது கண்டிப்பாக வந்து பப்ளிக்கும் வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்தால் தான் வந்து மேல இருக்கிறவங்க வந்து நான் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புறோம். ஏன்னா டாக்டர்ஸ் கேஸ்ல வந்து இந்த இஷ்யூக்கு கவர்மெண்ட் வந்து எதுவுமே ரெஸ்பாண்டே பண்ணல. லைக் அவங்க இது ஆக்சுவலா எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இது டாக்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்றதால மேபி எல்லாருமே எப்படி பாக்குறாங்கன்னா, ஓகே டாக்டருக்கு நடந்த பிரச்சனை டாக்டர்ஸ் சேர்ந்து போராடுறாங்க, அப்படிதான் எல்லாருமே பாக்குறாங்க. லைக் ஒரு இப்போ ஸ்ட்ரைக்னா வந்து டெய்லிக்கும் போய் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் கிடையாது. எப்போ ஸ்ட்ரைக் பண்ணோம்னா ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்கோம், அவங்க எதுவுமே ஆக்ஷனே எடுக்கலன்னா அப்பதான் இன்டெஃபினிட் ஸ்ட்ரைக்குன்னு போவோம். இத்தனை நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம், ஆனா கவர்மெண்ட் வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணனால தான் இப்போ நாங்க எடுத்துக்கோம் ஆக்ஷன் ஸ்ட்ரைக். அதுதான் பர்பஸ், அது ஒண்ணுதான். இப்போ அந்த ஈவென்ட் நடந்து அடுத்த நாளே ப்ராப்பரா ஃபாரன்சிக் வந்து அவங்க எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட், பிளட் ஸ்டெயின், மிச்ச எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ண வேண்டிய விதத்துல ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா ஃபுல்லா எஸ்கலேட் ஆகணும்னு எந்த நீடுமே கிடையாது. அடுத்தடுத்து நடந்த ஈவெண்ட்ஸ் மொத்தமுமே பீப்புளை ட்ரிகர் தான் பண்ணுது. அதுவும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்சுட்டே சும்மா அவங்களுக்கு என்னன்னு போறதுக்கு இது அப்படி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நடந்த விஷயம் அத்தனைக்கும் காரணம் தான் இந்த எஸ்கலேஷன் ஆஃப் திஸ் ப்ரொடெஸ்ட். ஸோ தட் பீப்புள் மைட் நோ அண்ட் தேல் இன்வால்வ். அது ஒன்று மட்டும்தான். இப்போ நம்மளாம் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறோம் இல்லையா? இதே தப்பு திரும்ப நடக்கக்கூடாதுன்னா நாம என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் வி வாண்ட் சிபிஏன்னு சொல்கிறோம். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் ஒரு சேஃபான ஒரு ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த சிபிஏ. அதுவும் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகப்படுத்தினா பயம் இருக்கும். லைக் தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்பதான் தப்பு நடக்காத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். லைக் ஸ்ட்ரென்தன் பண்றதுனால ஆல்ரெடி லால ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் ஒரு ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல போய் அங்க ஒர்க் பண்றாங்க, அத்தனை பேர் இருப்பாங்க, பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, தெரிஞ்சே போயிட்டு ஒரு கேங் ரேப் அது வரைக்கும் பண்ணிட்டு அவங்க இன்னும் யாருன்னு கூட நமக்கு தெரியல. வி ஹேவ் சஸ்பெக்ட்ஸ். நம்ம மீடியாலெல்லாம் எடுத்து ஸ்டோரி போஸ்ட் பண்றோம், பட் ஆனால் லா சைட்ல இருந்து இவங்க தான் எதுவுமே இது வரைக்குமே சொல்லலை. ஸோ அதுவே ஒரு பெரிய தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட். ஸோ அதனால அது ஒன்று மட்டும்தான். நம்ம என்ன பண்றோம், எங்களுக்கு என்ன வேணுன்றதை தாண்டி கவர்மெண்ட் லா இதெல்லாமும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் இது நடக்காது. பனிஷ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணாதான், இன்க்ரீஸ் பண்ணாதான் ஒரு பொண்ணை கை வைக்கணும் அப்படின்னு தோணும் போதே அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லைக் அந்த இஷ்யூ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே லைக் கொஞ்சமா இல்ல, ஆக்சுவலா கொல்கட்டான்றது இந்தியாவில தான் இருக்கு. இந்த இஷ்யூ கிட்டத்தட்ட எத்தனை நாளா போய்கிட்டு இருக்கு. யாருமே வந்து சோசியல் மீடியாவை நியூஸை பார்க்காம இருக்க மாட்டாங்க. பட் எந்த செலிபிரிட்டியும் எந்த ஒரு பெரிய பிளேயர்ஸும் வந்து இதை பத்தி வாய்ஸ் ஓவர் பண்ணல. அது ஜெனரல் நியூஸ் வந்து ஜெனரல் செலிபிரிட்டிஸ் don't give their voice like regarding that. So பீப்புளுக்கு they are used to this mentality of யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, ஒரு ஸ்டெப் வெளில இருந்து வேடிக்கை பார்க்கறது நம்ம மக்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். அதனால அது காமன் பீப்புளா இருக்கட்டும், செலிபிரிட்டியா இருக்கட்டும், அடிப்படையா அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும்னு நினைக்கிற நார்மல் ஹியூமன் பீங்ஸ். இப்போ இதுக்கு பின்னாடி சப்போர்ட் இருக்கா இல்லையான்றதை நீங்க யோசிச்சு அசஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு காமன் ஒரு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் பையனாலயோ இல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஒரு நார்மல் மென்னாலயோ போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரேப் பண்றதெல்லாம் கஷ்டம். ஆமா. சோ இதுக்கு இத பண்ணவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. சோ அந்த சப்போர்ட் நமக்கு தெரியலனாலும் ஆப்வியஸா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சிட்டு அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாமலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு என்ன நீங்க என்னன்னா பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலா இப்ப காமன் பீப்புளே இது டாக்டர்ஸ் இஷ்யூன்னு சொல்லும் போது அவங்களுக்கே இது தேவையில்ல. இன்ஃபேக்ட் டெய்லி பேசிஸ்ல நாங்க ட்ரீட்லாம் பண்றோம், அவங்களுக்கே இது தேவையில்லாத போது எங்கேயோ இருக்க செலிபிரிட்டி அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம்னு அவங்க நினைக்கிறது இல்ல. அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எதிர்பார்த்ததுதான். நீங்க காமன் பீப்புளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? காமன் பீப்புளுக்கு இது வந்து ஒரு டாக்டர் இஷ்யூ மட்டும் கன்சிடர் பண்ணாம எல்லாரும் சேர்ந்து போராடினா வந்து நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி வந்து வேற இன்னும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டுபிடிச்சி இன்வால்வ் ஆயிருக்க அத்தனை பேருக்கும் ஜஸ்ட்
அவங்களுக்கான தண்டனை என்னவோ அதை தரணும். நீங்க அதே மாதிரி irresponsible-ஆ இருந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணும். so that அவங்க அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஆனா அவங்களுக்கு எல்லாம் பவர் கொடுத்ததே நம்ம தானே. நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம பவர் தரதுல பொலிட்டிஷியன்ஸ்க்கு மட்டும் பொலிட்டிஷியன்ஸ் தான். இப்ப பொலிட்டிஷியன் அவங்க மூலியமா தான், அதாவது இவங்க எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ண ரெடி, பட் அவங்களுக்கு பொலிட்டிஷியன்ஸோட பிரஷர் இருக்கும் இல்லையா. மக்கள் அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடும்போது இதெல்லாம் யோசிச்சுட்டு பண்ணிருக்கணும். பட் ஸ்டில் அது நம்ம கையில இல்ல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ஒப்பீனியன். ஓட்டு வந்து என் உரிமை, அவங்களோட இது அவங்கவுங்களுது. அதை இட் இஸ் வெரி லேட் டு டாக் அபவுட் எலெக்டிங் சம்ஒன் டு அ போஸ்ட். ஸோ இப்போ நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணணும்னு நினைச்சா, ஒரு பொண்ணை நீ இது பண்ணாத இது பண்ணணும்னு சொல்லி வளர்த்துறதை தாண்டி ஒரு பையனையும் பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இது பண்ணணும், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும், எங்க வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த சார்ட் ஆஃப் ஆட்டிடியூட் ஒரு பையன் கிட்ட இருக்கக்கூடாது. அதை ஒழுங்கா பசங்களை வளர்த்தா இனி ஒரு 20 years from now இது கொஞ்சம் கம்மியாகலாம். அதை தாண்டி ரேப்லாம் பண்றவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி லைக் ஒரு நார்மல் மென்டாலிட்டி உள்ள பீப்புளா இருக்க மாட்டாங்க. ஸோ அதை எப்படி இது பண்றதுன்னு பார்த்தா தண்டனை கூட்டுறது மட்டும்தான். இப்ப சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒண்ணு பீஹெட் பண்றாங்க, இல்ல சாவடிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ப்ரூட்டலான பனிஷ்மெண்ட் இருக்கு. பட் இந்தியால நம்ம இன்னும் தூக்கு தண்டனையே கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா. தூக்கு தண்டனை முதல்ல தண்டனை தரத்துக்கே வந்து இவ்வளவு லேட் ஆகுது. என்னதான் வந்து குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் தேவையில்லாம இன்னொரு ஆளை நிர்பயா எத்தனை நாள்ல ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே கதை தான். ஒரு 12 வருஷம் ஆயும் எந்த சேஞ்சும் இல்லாம நம்ம பாட்டு புடிச்சிட்டு போராடிட்டு தான் இருக்கோம். எதுவுமே மாறல. இருந்தாலும் வந்து தண்டனை கொடுக்கறவங்க உண்மையில தப்பு செஞ்சவங்களான்றதே நமக்கு ஒரு சந்தேகமா தானே இருக்கு. தண்டனை கொடுக்கறவங்க இல்லையா, ஸ்கேப் அதுவும் இருக்கு. லைக் உண்மையா இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தா they can put forward the scapegoats. அவங்கள தான் சும்மா அப்படின்னு ஒரு போர்ட்ரே பண்ணி அவங்களே கூட உள்ள கொண்டு போயிடலாம். இந்த நீதி வழங்குறோம் அப்படின்ற அந்த போஸ்ட்ல இருக்கவங்களும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் அவங்க மனசாட்சிக்கு தகுந்தாப்புல வேலை செஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியுமே தாண்டி நம்ம எவ்வளோ போராடினாலும் அவங்க மறைக்கணும். இவ்வளோ தூரம் அடிச்சு உடைச்சவங்களுக்கு 1% பயம் இல்லாம உடைச்சவங்களுக்கு இந்த கேஸை மறைக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆகாது. போஸ்ட்ல இருக்கவங்க அவங்க வீட்டு பொண்ணுக்கு இது நடந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத யோசிச்சு அவங்க செயல்பட்டாலே ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் எனஃப். எல்லார் வீட்லயும் பொண்ணு இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு இது நடந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு மனசாட்சி, பேசிக் ஹியூமனிட்டி. அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு உயிரோட கூட விடாம சாவடிச்சும் இருக்காங்க. லைக் அதெல்லாம் அப்போ there is a notion behind this, not just raping someone. அப்போ பின்னாடி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஏதோ ஒரு பெரிய மர்மமே இருக்கு. ஸோ அது என்னன்ட்டு நம்ம மீடியால நிறைய படிக்கிறோம், இன்ஸ்டா போஸ்ட்ல அது இது இவங்க இன்வால்வ், அவங்க இன்வால்வ், இது நடக்குது அது நடக்குது. ஸோ ரேதர் தேன் ஆல் திஸ் பொசிஷன்ல இருக்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் நீதி வழங்குற நீதிபதியும் அவங்க மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், அவங்க பொண்ணுக்கு அது நடந்தா என்ன ஆகும்ட்டு. பணம், ஆள் பலம், பதவி பலம் இதெல்லாமும் தாண்டி ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் நைட்டே இவ்வளோ நடக்குது, அதை கொண்டாடுறது கூட எங்களுக்குலாம் இது இல்லை எதுக்குன்ற மாதிரி. இவங்க உயிரை காப்பாததான் இவ்வளோ ஒரு 5.5 வருஷம் இவ்வளோ லாங்கா எந்த ப்ரொஃபஷன்லயும் எனக்கு தெரிஞ்சு படிப்பாங்களான்னு தெரியல. 5.5 வருஷம் ஒரு 3.5 வருஷம் படிச்சு இப்படி ஒரு சாவு அந்த பொண்ணுக்குன்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் பேசிக் ஹியூமனிட்டி இருக்கணும் எல்லாருக்கும். அது இருந்தாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். இந்த ப்ரோட்டஸ்டால என்ன மாறுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் தப்பு பண்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சு போக முடியாது, ஒரு பெரிய மக்கள் கும்மலே வந்துட்டு இது நம்ம கேள்வி கேட்க ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு பயம் வரும். ஸோ நீங்க ப்ரோட்டஸ்ட் பண்றது எங்களோட சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க, இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும். இதை நீங்க போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ ஓன் ஒர்க் பிளேஸ்லேயே வந்து சேஃப்டி இல்லை. அண்ட் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ இன்ஜுரிஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ த வே ஷி வாஸ் மர்டர்ட் அண்ட் ஆல் த கான்ஸ்பிரசி சரௌண்டிங் இட் இஸ் ஏதோ ஒரு படத்தை விட மோசமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ our main demand is she should get justice and all the perpetrators should be arrested. And one of the other main demands is for drafting the CPA, Central Protection Act bill. இப்போ நம்ம இந்த ப்ரொடெஸ்ட்லாம் பண்றோம் இல்லையா, சோ இது இன்னும் யாரெல்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ணா இது இன்னும் கொஞ்சம் இது பேசிக்கலி இது வந்து it is not against a doctor, it was against a woman who was doing her job. So working women எல்லாருக்குமே வந்து yeah, so women should feel safe when they are working anywhere, wherever it is. So the Central Protection bill should cover any workplace, not just for doctors. இப்போ வந்து இது வந்து இப்போ ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு பொலிட்டிஷியன் பார்ட்டியா இருக்கலாம், அவங்களாம் வந்து வாய்ஸ் ஓவர் பண்றாங்களா? இப்போ இதுக்கு வந்து அவங்க slowly it has started after seeing the turn of events happening. Initially வெறும் suicide ன்னு சொன்னாங்க, அப்புறம் murder and rape பண்ணாங்க, அதுக்கப்புறம்
ஓன் ஃப்ரெட்டர்னிட்டில இருந்தே ஷி வாஸ் பிளான்ட் அண்ட் கில்ட் அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் நடக்குது. அந்த வே தே ஆர் ட்ரைங் டு டேமேஜ் த hospital and the evidences. There's lot of things happening in Kolkata which we actually don't know. So it seems much bigger than what it is. So I think the public should come because veron doctors, it is not only doctors issue. Only if public comes, we can represent women as a whole. So we are trying our best to educate the public. நிறைய பேர் கேக்குறாங்க, நீங்க வந்து உங்களுக்காக தானே ஃபைட் பண்றீங்க, நாங்க எதுக்கு அதுக்கு வரணும் அந்த மாதிரி. நாங்க வந்து எங்க சைடுல இருந்து ஆரம்பிச்சதா நீங்களாச்சும் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாதான் நீங்க வருவீங்கன்னு கூப்பிடுறோம். இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் பப்ளிக். இவ்வளோ ரொம்ப அவுட்ரேஜஸா ஒரு கிரைம் நடந்திருக்கு, பட் ஸ்டில் வி ஆர் ஸோ யூஸ் டு இட் பிகாஸ் இவ்வளோ நடக்கிறதுனால. ஸோ ஐ திங்க் பப்ளிக் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த problems happening to women, and this is one instant where we can come together and work for it. The punishment is not very severe punishments should come. That is up to lawmakers should bring it. Only punishment severe ah irundha da vand perpetrators vand yosipanga. Idu nadandadukku appuram kuda we are still hearing rape, murder, everything is still happening. Punishment severe ah irukanum, and moreover விமனை பார்க்குற ஆங்கிளே வந்து கரெக்டாக இருக்கணும். விமனை அப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாது, விமனை வந்து கீழே பார்க்கக்கூடாது. விமனுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே இதெல்லாம் கம்மியாகும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வே பிலோ. ரைட் நோ வி கேன் ஓன்லி ஹெல்ப் இன் மேக்கிங் சேஞ்சஸ் இன் த லா. தொடர்ந்து பண்ணுங்க. ஸோ எங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் வந்து ஒரு அவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்களும் பண்றீங்க, நாங்களும் அதுக்காக தான் இதை வெளியே கொண்டு போனதுக்காக பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நாள் பண்றதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா ஒன் டே இஸ் நாட் அட் ஆல். இப்போதைக்கு இந்த இதுவே இன்னும் பத்தாதுன்னு தோணுது. ஏன்னா லைக் த ஸ்ட்ரெங்க் இஸ் டூ லோ. லைக் நான் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது லைக் ஐ சி ஒன்லி மெடிக்கோஸ் புட்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டஃப். லைக் நான் மெடிக்கோஸ்க்கு அந்த அவேர்னஸ் இன்னும் தெரியல மாதிரி. எனக்குமே அந்த டவுட் இருக்கு. இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு நடந்தது நம்ம எல்லா டாக்டர் சைட்ல இருந்துமே அவங்களோட ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த இஷ்யூ இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? நிறைய நடந்திருக்கு. சேம் லைக் அவங்கள ஒரு டாக்டரா மட்டும் பார்க்காம அவங்க ஒரு ஹியூமனா இதுக்கு எல்லாருமே வந்து நிக்கணும் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு டாக்டருக்கு அஃபெக்ட் ஆனனால நம்ம மெடிக்கோஸ்ல ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி ஒரு இன்ஜினியர்னாக்கா ஒரு இன்ஜினியர் தான் நிக்கிற மாதிரி. சொல்றதே வந்து எப்படி சொல்றது, ஒரு யூனிட்டியா இருக்காது இல்லையா? எஸ், அதுதான் டாக்டருக்கு பிரச்சனை டாக்டர்ஸ் தான் போய் கேட்கணும்னு கிடையாது. அதான் ரியாலிட்டி என்னன்னாக்கா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது மாத்தணும், நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையிலுமே இதே மாதிரியான ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கும் இல்லையா? ஓகே, அவ்வளவு நம்ம அது வந்து அவ்வளவு போதாது. பட் இதை நீங்க பண்றீங்க இல்லையா, இதுக்கு வந்து எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். பீப்புள் சைட்ல இருந்து சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ இங்க அந்த இஷ்யூ பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், டீடைல் எந்த அளவுக்கு நீங்க அது வந்து சூசைட்னு சொல்லிருந்தாங்க. சோ அது வந்து சூசைட் தானா? லைக் நிறைய தியரிஸ் இருக்கு. பட் டெஃபினெட்லி தேர் சம்திங் வெரி சஸ்பீஷியஸ் கோயிங் ஆன். லைக் நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சூசைட். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆல் தேர் ரியலி கன்சர்னிங். லைக் டெஃபினட்டா இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு டீடைல்ஸ் தெரியும்? லைக் டெஃபினெட்லா ஒரு ஸ்ட்ராங்குலேஷன் அண்ட் ரேப் அண்ட் மர்டர் அண்ட் சீமன் சாம்பிள்லாம் கொஞ்சம் வெரி ஹை. அவங்ககிட்ட பார்த்ததுல தெரிஞ்சிச்சு. ஸோ டெஃபினட்டா ஒரு டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு நாங்க விரும்புறோம். ஓகே, இது சூசைடா இருக்காது அப்படின்றத நீங்க சொல்றீங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கு இஷ்யூக்கு அடுத்த நாளே வந்துட்டு ரெனோவேட் பண்றோம் அப்படின்ட்டு எல்லாம் இடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆமா, லைக் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான். லைக் அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடந்தது இட்ஸ் ஈவன் மோர் சேட் திங் டு ஆக்சுவலி சி. இந்த மாதிரி ஒரு நாங்க போராடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது லைக் இட்ஸ் வெரி பேட். அண்ட் ஒரு இந்தியான்றது 78 இயர்ஸ் ஆகியும் இந்த மாதிரி ஆகுதுன்னாக்க டெஃபினெட்லி the ப்ராக்ரஸ் இன்னும் நடக்கல தான் தோணுது. டெஃபினெட்லி ஒரு சேஞ்ச் வேணும். இப்போ இதுக்கு வந்து எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் இருந்தா திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பனிஷ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரிக்டா போட்டாலும் லைக் வர்றது வந்து தெரியுது. பட் ஒரு அதான் நாம் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் போட்டாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். லைக் எல்லார்ட்டையும் அந்த யுனைடெட் சப்போர்ட் இருந்தால் தான் நீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண. இப்போ ஆக்சுவலாக நடந்த இஷ்யூ வந்து நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும்னு போராடுறாங்க. இப்போ அந்த விக்டிமே பிடிச்சா கூட அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கரெக்டா போகுதா, இல்ல கரெக்டான ஆளதான் பிடிச்சிருக்காங்களா, இல்ல என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா திரும்ப வந்து இதை பண்றதுக்கு பயப்படுவாங்க,
அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? லைக் பேசிக் இது வந்து லைக் இது ஒரு பனிஷ்மெண்ட் எந்த மாதிரி ஒரு இது தந்தாலும் அந்த ரீச் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த இஷ்யூவை வந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு நீங்க அதை வந்து கட்டுப்படுத்தி வச்சுனாக்க லைக் இது யாருக்கும் தெரியாது. பிளஸ் அந்த பயம்ன்றது ஒன்று வரவே வராது. லைக் நீங்க அதை வந்து நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இந்த இது நடந்தா இது நடக்கும்னு அவங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி நீங்க வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னாக்கா அது பிளஸ் வித் ஃபேக்டர் ஆஃப் யூனிட்டி இருந்தால் தான் அந்த ஆக்சுவல் பனிஷ்மெண்ட்ன்ற ஒரு அதோட இது அதோட ஸ்ட்ரென்த்தே அதுக்கு புரியும் அவங்களுக்கு. ஜஸ்டிஸ் கேட்டு ஜிக்மர்ல வந்து போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து எல்லாருமே ட்ராலி பண்ணி அதுக்கான ஜஸ்டிஸ்க்காக எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்கு இவங்க பண்றாங்க, இதனால என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவேர்னஸ் இல்லாத பப்ளிக் வந்துட்டு அவங்க என்னன்ற விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ எல்லாருமே வந்து அவங்க கூட கை கோர்த்து இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்டே இருப்போம். பொதுமக்களாக ஒரு இன்ஃப்ளூயன்சராக நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம தொடர்ந்து கொடுப்போம். இந்த விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பல விஷயத்தை கடந்து வந்துட்டோம். இதுவும் அதே மாதிரி கடந்து போனோம் அப்படின்னா திரும்ப இன்னொரு பிரச்சனையை வந்து நம்ம எதிர்நோக்கி இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இதை வந்து அவ்வளோ ஈஸியாக விடாமல் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறையும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச உதவியும் பண்ணுவோம். ஓகே, ஃபைன்.